இல்லாமல் நம்ம வந்து வருடந்தோறும் இந்த குளம் நிறைந்து குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் போட்டு அதனால் வந்து 2021 2022 மழைக்காலங்களில் எஸ்டிபி கட்சி கவுன்சிலரின் சொந்த முயற்சியினால பம்பு செட்டு வச்சு நம்ம அந்த பக்கம் இறைச்சதுக்கு தண்ணீரை வெளியாக்கினோம். அப்போது இங்க இருக்கக்கூடிய சமூக விரோதி ஒரு ஆளு ஏம விட்ட குளத்தை இறைச்சக்கூடாது என்று பெட்டிஷன் போட்டாரு. பெட்டிஷன் போட்டு நமது கோரிக்கையை காரணமாக எம்எல்ஏ தஞ்சை மண்டல பேரூராட்சியுடைய உதவி இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளும் 2022 அன்று நேரில் பார்வையிட்டனர். பார்வையிட்டு அரசபுரம் வடிகால் அமைக்க சென்ற பேரூராட்சி நிர்வாகத்தில் டெண்டர் இட்டாங்க. டெண்டர் இட்டு 18/11/2023 பணிகள் துவங்க மீண்டும் அதே சமூக விரோதியின் புகாரின் பயத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நிறுத்தி வைக்க எங்களுக்கு ஆணையிட்டார்கள். சென்ற வருடமே போதிய மழை இல்லாத காரணத்தினால இந்த வருடம் மழை வடிகால் வேலையை மீண்டும் தொடங்க பேரூராட்சி மன்ற தலைவரிடம் எங்களுக்கு ஏன்னு சொன்னா பேரூராட்சி மன்ற தலைவர் தான் அதை வந்து நிறுத்துங்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்களுக்கு ரிட்டர்ன் கடிதம் கொடுக்கணும். நீங்க வந்து வேலையை தொடங்குங்க, வேலையை தொடங்கி இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ரிட்டர்ன் கடிதமும் அவர் தரல. இப்ப குளம் நிறைந்து பொதுமக்கள் இன்னலுக்கும் பெரிய துன்பத்துக்கும் ஈடு வர்றாங்க. அதனால வந்து அரச குளத்தில் வந்து ஏற்படும் எல்லா பாதிப்புகளும் பேரூராட்சி நிர்வாகமும் திமுக மன்ற தலைவரும் தான் காரணம். இவர்கள் மக்களுக்காக வேலை செய்ய வந்தார்களா இல்ல பணம் சம்பாதிக்க வந்தார்களா, சமூக விரோதிகளின் செயல் திட்டங்களை செயல்படுத்த வந்தார்களா என்பது முத்துப்பேட்டையின் அவல நிலையை காட்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் நீங்க பார்க்கலாம். ஏற்கனவே நாங்க வந்து டெண்டர் எடுத்து நாங்க வந்து பைப்பு போட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த பைப்பையும் வந்து தடுத்தாங்க. இப்ப மக்கள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா பாருங்க, நல்லா பாருங்க, நீங்களே பாருங்க, பொதுமக்கள் பாருங்க. இந்த தண்ணி வடிகால் ஒரு காலத்துல அதனால இருந்தாலும் இந்த அஜிதா தோப்பு, கொய்யா தோப்பு, மற்றபடி மலைக்கா தோப்புலாம் இருந்துச்சு. இந்த தண்ணி வடிஞ்சு அந்த தோப்புகளை ஓடி இருந்துச்சு. குடியிருப்பு பகுதிகள் நேரம் குடியிருப்பு பகுதிகள் வந்ததுக்கு பிறகு இந்த தண்ணி வடிகிறதுக்கு வேற வழி இல்லை. ஒரே வழி, எல்லாரும் வந்து பார்த்துட்டு தஞ்சை மண்டலத்தில் வந்து துணை இயக்குனர் வந்து பார்த்துட்டு வடிகால் இங்கேருந்து போடுங்க அப்படின்னு ஆணையிட்டு போனாரு. அது பிரகாரம் டெண்டர் வச்சாங்க. டெண்டர் வச்ச பிறகு வேலை ஆரம்பிக்கிற நேரத்தில் அவங்க வந்து டெண்டர் நிறுத்துங்க, வேலையை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. பேரூராட்சி மன்ற தலைவராக சொன்னாரு வேலையை நிறுத்துங்க அப்படின்னு. இப்ப நிறுத்திவிட்டு இப்ப மீண்டும் நீங்க வந்து வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் கடிதம் தான் நாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு வேலையை பார்த்துட்டு 7 லட்சம் ரூபாய்க்கு வேலையை பார்த்துட்டு காசு தரோம்னு சொன்னா எவன்கிட்ட போய் கேட்கறது? நாங்க 2 வேலை தார் ரோடு, என்னுடைய வார்டுல தார் ரோடு போட்டோம். நாங்கள் ஒரு 1.5 வருஷமாச்சு காசு வாங்குறதுக்கு. அதே மாதிரி வடிகால் போட்டோம். நாங்க போராடி தான் நாங்க வந்து காசு வாங்குறோம் தவிர எங்களுக்கு வந்து எங்க போராடாம எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்களை நீங்க பாத்துக்கிறீங்க. என்ன இந்த பேரூராட்சி மன்றம் திமுக இயங்கக்கூடிய பேரூராட்சி மன்றம் இந்த அவல நிலையில இருக்குது. நல்லா பாத்துக்கிறீங்க. வீட்டை கழுவி விட்றாங்கன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து மழை தண்ணி வந்து வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கு. எல்லாம் லைவில் பார்க்கும்போது வீட்டை வந்து கழுவி விட்றாங்க மழை டயத்தில், சாணியை மீச்சு வந்துருப்பாங்கன்னு தான் நினைப்போம். ஆனால் அங்கே பார்த்தோம்னா வீடு ஃபுல்லாக கொல்லையிலையும் தண்ணி, வாசல்லையும் தண்ணி. இங்கே ஒரு குளமே உள்ளே வந்து கட்டியிருக்கு. இறக்க விட மாட்டேங்கிறாங்களாம்மா.